ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டியா சமையல் விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான ஒரு சப்ஜி தான் பார்க்க போகிறேன். இது வந்து தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகா, 1/4 கப்பு தயிர், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி, உப்பு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெண்டைக்காவை. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வதக்குங்க. இது நல்லா இந்த சப்ஜி பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த சப்ஜி. நீங்கள் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் வந்து கம்மியாக தான் நான் ஊற்றிருக்கேன், நிறைய ஊற்றலை. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு வந்து இந்த பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் நல்லா தனியாக உதிரி உதிரியாக அப்படியே நல்லா வந்துடும். டேஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா. இப்போ இந்த டைத்தில் நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கு பாருங்க, வதங்கி இருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போ அதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா நான் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஸ்லோலியே வச்சுருங்க. வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் அப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அந்த தயிரை சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் அதை சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருந்தாலே அதை சேர்த்துடலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் கிரேவியோடு அப்படியே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண கிரேவி எடுத்து இதில் சேர்த்துருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியில் இந்த நம்ம பேசினில் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த தண்ணி சேர்த்தாச்சு அதில் அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்னும் உப்பு சேர்க்கலை, இனிமேல் தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோடய சேனலில் வந்து நான் எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சமையல் வீடியோஸு, ட்ரெஸ் வீடியோஸ், எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் நான் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த டயத்தில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பை நல்லா சின்னதாகவே வச்சு இதை செய்யுங்க. வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக செஞ்சிடலாம். டக்குன்னு வேகமாக இந்த கிரேவி செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசை, பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாப்பாடுலேயே நம்ம போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம இந்த டயத்தில் நம்ம வெண்டைக்காய் எடுத்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கிறதுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துடுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அவ்வளோதான், ஈஸியான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இப்போ ஒரு அருமையான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அருமையான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.